இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தானே? ஆமாண்ணா, பெஸ்ட் குவாலிட்டி. மக்கள் இங்கே பாருங்க, கடைக்கு வந்து சமையல்கார்ட்ட தெளிவாக கேட்டு மொத்த லிஸ்ட்டையும் வந்து எழுதிட்டோம். ஆமாம், இஞ்சி 1/2 கிலோ எடுத்தாச்சு. கோசை 7 கிலோ. மொத்தம் டோட்டல் ஐட்டம் வந்து 54ங்க. 38,380. ரொம்ப சந்தோஷங்கண்ணா. அண்ணன் பாருங்க மக்களே, 1000 ரூபா வந்து பார்த்தீங்கப்பா நன்கொடை வந்து ஜிபேல பண்ணியிருக்காரு. ஒர்க் ஆகல, நேரில் வந்து கொடுத்துட்டாரு. கோதுமை ரவை. ஸோ டேஸ்ட் நல்லா இருக்குமாண்ணா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அதே மாதிரி சத்தும் கூட. அடுத்த இடமா கொள்ள வந்து ஆர்டர் இருக்காங்க. செம்ம அவேஷ், நல்லா இருக்கியா? வெங்காயம் வடப்பட பாட்டி வந்துட்டாங்களா? நெக்ஸ்ட்டு புளிக்குழம்புக்கு இப்போ தான் வந்து வெண்டைக்காய் வந்து அலசிட்டு எடுத்து வந்து போட்டுட்டு இருக்காங்க. வெண்டைக்காயை பாருங்க அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு இருக்காங்க. நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி. ரொம்ப நன்றிங்கக்கா. ஓகே, பொன்னி ரைஸ் சும்மா பல உதிரியாக கட்டி இல்லாமல் பண்ணிட்டாங்க மக்களே. ஓகே மக்களே, அவ்வளோதாங்க. அன்னதானம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தெரிகிறதா? 1000 பேருக்கு மேலே தான் நம்பியிருக்கோம். 1000 பேர் 1500 பேர் வரலாம். ஓகே, எல்லாமே நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. ஓகே, எல்லாமே நல்லா இருக்குதுண்ணா. சாம்பார், ரசம் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் பாசிப்பருப்பு பாயாசம் அருமையாக இருக்குது. மக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. நீங்கள் இல்லை அப்படின்னா இந்த அன்னதானம் இவ்வளோ சிறப்பாக நடந்திருக்காதுங்க. 40,000 பணம் இன்னும் மிச்சம் இருக்குது. 88,000 செலவு, 40,000 மிச்சம் இருக்குது. சரிங்களா? சரி, ஓகேங்க மக்களே. அதுபோக 27 அன்னதானம் பண்ணணுங்களா? வெள்ளிக்கிழமை 28, 29 சனி ஞாயிறு அந்த அன்னைக்கு நம்ம வந்து கொல்லிமலை போய்ட்டு நம்ம மஞ்சுநாத் அண்ணா ஃபேமிலியோட சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியோட கொல்லிமலை போய்ட்டு அந்த வீடியோ இனிமேல் இதுக்கு மேலே வரப்போகுது. கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க மக்கள். அடுத்த கட்டமாக இன்னொரு நற்செய்திங்க. நேற்று சாயந்தரம் ஜூலை 1ஆம் தேதி நேற்று சாயந்தரம் நம்மகிட்ட மிச்சமாக இருந்த 40,000 ரூபாயை கொண்டு போய் மாயார் கோவிலே வச்சுங்க. கோயில் நிர்வாக கமிட்டி மெம்பரில் ஒருத்தரான அருமை மாமா ஜெகநாதன் மாமா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒப்படைச்சாச்சு. எதுக்காக 40,000 ரூபாய் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா, கோயில் கருவறைக்கு வெளியிருந்து, அதாவது கோயிலுக்குள்ளே இருந்து கோயில் படிக்கட்டு, அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சநேயர் கருடாழ்வார்னு சொல்லிட்டு மொத்தமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரில் ஒர்க்குனால கவர் பண்ண போகிறாங்க, சூப்பராக பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நன்கொடை இருக்கட்டும் அப்படிங்கிற காரணத்தினால, கோயில் பண்ண கோயிலுக்கே செலவு செய்யலாம் அப்படிங்கிற காரணத்தினால அதையும் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய் வந்து கோயில் வாசமே ஒப்படைச்சாச்சு. சரிங்களா? அதை வந்து அவங்க சிறப்பாக செஞ்சுருவாங்க. அதில் இங்கே எந்த சந்தேகம் பட தேவையில்லை, ஐயம் பட தேவையில்லை. சரிங்களா? மொத்தமாக அன்னதானம் அபிஷேகம் எல்லாமே வேறு லெவலுங்க. வணக்கம் மக்கள், வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்களே, அவ்வளோதான், வேறு லெவலில் பண்ணுறோம். கிரிட்டு தரமான சம்பவம் ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை 26ஆம் தேதி ஜூன் 26, ஜூன் 27 வெள்ளிக்கிழமை நம்மளுடைய மண்டல பிசாக்கு. சரிங்களா? நீங்கள் நான் நம்மளாம் சேர்ந்து அதை பண்ணுறோம். ஓகேங்களா? சிறப்பாக பண்ணுறோம். என்னென்ன வேணும்னா வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு, வெறும் பருப்பு, அதுக்கப்புறம் வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு, அதுக்கப்புறம் கொள்ளு ரசம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தயிர், அப்பளம், பாசிப்பருப்பு பாயாசம், வடை, அவ்வளோதான் மக்களே. சரிங்களா? இதெல்லாம் தான் நம்ம லிஸ்ட்டில் இருக்குது. இப்போ வந்து விநாயகா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் சிவகரையில் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குது. இங்கே தான் போய் செலவு பண்ணணும். வாங்க போய்ட்டு உள்ள வந்து செலவு இப்போ ஆரம்பிப்போம். மோகன் வந்து கம்பெனியில் இருக்காரு. மேபி நைட் ஒரு வாரில் நாளைக்கு காலையில் வந்துடுவார், சப்போர்ட்டுக்கு வந்துடுவார். பசங்க எல்லாமே லோக்கல் இருக்கானுங்க. சிறப்பாக பண்ணுறோம். சரிங்களா? சரி, வாங்க பார்க்கலாம் வாங்க. ஓகேங்க மக்கள், இங்கே பாருங்க, கடைக்கு வந்து சமையல்கார்ட்ட தெளிவாக கேட்டு மொத்த லிஸ்ட்டையும் வந்து எழுதிட்டோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க வந்து மல்லிகை செலவு. ஸோ அவ்வளோதான், நம்ம தம்பி தான் ஹெல்ப் பண்ணாப்புல. ஓகே, தம்பி ஆரம்பிச்சிடலாமா? ஓகே மக்களே, விநாயகர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் உள்ள. ஓகேங்களா? சரி, ஓகே மக்களே. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீட்டெயிலு, பல்க் வந்து கீழே, ஹோல்சேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே இருக்குது. எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. வாங்க போய் பார்ப்போம். இது ஃபஸ்ட் குவாலிட்டி தானே? ஆமாண்ணா, பெஸ்ட் குவாலிட்டி. உபரி நல்லா ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு குவாலிட்டி பெஸ்ட்டு குவாலிட்டியாமா தெரியுதுங்களா மக்களே? இதுதான் பருப்பு. ஓகே, பருப்பு நல்லா தான் இருக்குது மக்களே, எல்லோ கலர் நல்லா தான் இருக்குது. சரி, ஓகே. அடுத்தெல்லாம் பாருங்களேன், கிரிட்டுன்னு அவர் கட்டிகிட்டு இருக்காரு பார்த்தீங்களா? அது வந்து தாளிக்கிற பருப்புன்னு நினைக்கிறேன்.
கடலப்பருப்பு. ஓகே ஓகே ப்ரோ. அதான் பாருங்கள், இது கடலப்பருப்புங்க. தெரியுதுங்களா? அடுத்து வந்து உளுந்து எல்லாமே இதை எடுத்து அங்கே பாருங்கள், எல்லாம் அங்கே வச்சுருக்காங்க. ஓகே, சூப்பர் மக்கள்ஸ். ஆக்சுவலாக வந்து இறைவா கரெக்டாக அங்கே பார்க்குற ஆக்சுவலாக அந்த விஷயத்த சொல்ல வந்த உடனே பாருங்க, இங்கே பாருங்க, இதுதான் வரைக்கும் சிவன் வாழ்க்கை விளையாண்டுட்டு இருந்தார். அப்புறம் முருகன் கொஞ்ச நாள் விளையாண்டார். இப்போ என்னன்னா இவர் விளையாடுறாரு. யாருன்னா கோவிந்தா. இவர் என்ன சொல்கிறது, பெருமாள் விளையாடுறாரு. எந்த சாமியை பார்க்க போகிறோமோ அவங்க அப்படியே அப்ளை ஆகிறாங்க. இப்போ எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, காலையிலேருந்து பயந்துகிட்டே இருந்தால் எப்படி செய்ய போகிறோம் ஒரு ஆளாக. ஏன்னா மோகமாக வந்து ஷிஃப்ட்டில் இருக்காது, ஒரு ஆளாக நம்ம எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இது இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த விஷயத்தை இப்போ என்ன எல்லாமே தன்னப்பால் நடக்குது, பரவாயில்ல இறைவன் இருக்காருன்னு சொல்லலாம்னு இப்படின்னு திரும்புகிறேன். இதாக பாருங்க, இப்போ தெரியுதா நான் எதுக்காக சொன்னேன்னு. எனக்கா அந்த சாமி வந்து கண்ணில் தென்பட்டுதுங்க. நம்ம வந்து அவருக்கு தானே பண்ணுறோம். ஸோ அந்த காரணத்தினால மக்கள் இதெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி வாங்க மக்களே பார்ப்போம். சரி ஓகே மக்களே, ஆக்சுவலாக இப்போ போய் வந்து காய்கறி கடையில் வாங்கலாம்னு நினச்சேன். காய்கறி கடை பிரச்சனை இல்லை, காலையிலேயே வாங்கிக்கலாம். ஸோ அந்த காரணத்தினால பெருசாக எதுவும் காய்கறி வாங்க போகிறதில்ல. ஸோ அதனால் வீட்டுக்கு போயிட்டு அவருக்கு சமையல்காரருக்கு கால் பண்ணிவிட்டு இன்னொரு டைம் இந்த காய்கறி லிஸ்ட்டை மட்டும் நம்மளை வீட்டில் உட்காந்து எழுதிட்டு அதை நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்து காய்கறி வாங்கிக்கலாம். அவ்வளோ எடுத்து போட்டுட்ருக்காங்க. மற்றபடி நம்மளுக்கு இங்கே ஒன்றும் வேலை இல்லை மக்களே. நாளைக்கு காலையில் இங்கே வந்தால் போதும், ஆட்டோ எடுத்துகிட்டு வந்து எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதா வேலை. சரி ஓகே, காலைல மீட் பண்ணுறேன். தி நெக்ஸ்ட் டே. மக்கள்ஸ், இனிய காலை வணக்கம் மாமா. வணக்கம் மாமா. மக்களை இன்றைக்கி வந்து மாமா வந்து லீவ் லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டு வந்துட்டாராமா. நேற்று சொன்னார், மாப்பிள்ள லீவ் லெட்டர் எழுதிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ரைட் ஃபோன் பண்ணப்போ ஐ அனபிள் டு அட்டன் த ஒர்க் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு ஜம்முன்னு வந்துட்டாருங்க. மாம்சே ஜம்முன்னு பண்ணுறோம். கிரிட்டு ஆமாம். ஓகேங்க மக்களே, இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் தாங்க இருக்கிறா. கிளம்பியாச்சு. நம்ம ஊரில் மாமனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி சாட்டை எடுத்துற சொல்லி போயிட்டு நேற்று நைட் எடுத்து வச்ச மல்லிகை சாமானா காலையில் போயிட்டு மார்க்கெட்டில் போயிட்டு காய்கறியெல்லாம் வாங்குகிறோம். பெருசாக இல்லை, பரவாயில்ல சொன்ன வெங்காயம் அதெல்லாம் தான். கொத்தமல்லி தலையெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் அப்படி பார்க்கலாம் மக்களே. போகலாமா மக்களே? அடுத்து பாருங்கள், கேரட் வாங்கிட்டோம். அடுத்த கட்டமாக பீன்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். பீன்ஸ் 7 கிலோ, கேரட் 10 கிலோ. வாங்கம்மாம்மா. கேரட்டு வேறு அள்ளி போட்டுட்ருக்காரு பாருங்க. ஓகே மக்கள், அடுத்த கட்டமாக வந்து முட்டைக்கோஸ் எடுத்து போட்டுட்ருக்கோம். 35 கிலோ. வைங்க மாமா. ஓகே மாமா, எல்லாம் வாங்கியாச்சா? மேலையா? அவ்வளோ கீழே வைமாப்ல, அது வெயிட்டாக இருக்கனால கீழே வைமாப்ல. சரி மேலே கொடுக்கலாம். பார்த்து வை. இன்னும் அந்த உள்ள அடுக்கலாம். மளிகை ஜாமானத்தை மொதல் ஒரு நாள் கொண்டு போய் நீங்கள் அதுக்குள்ளே போட்டு வரல. இருமாப்ல வரேன். ஓகேவா? 36 கிலோ. 36 கிலோ தூக்கியாச்சு. மாம்சே இஞ்சி 1/2 கிலோ. 1/2 கிலோ எடுத்தாச்சு. கோஸு 7 கிலோ. 35 கிலோ. இது கேரட் 7 கிலோ. கேரட் 7 கிலோ இருக்கு. பீன்ஸ் 7 கிலோ இருக்கு. புதினா கட்டு 7 இருக்கு. கொத்தமல்லி தலை இருக்கு. மல்லி 7 கட்டு. கோஸ் 35 கிலோ எடுத்தாச்சு. தக்காளி 3 பாக்ஸ் இருக்கு. மிளகாய் எடுக்கல. இருக்கு. அது மிளகாய் இல்லை. A few minutes later. மக்கள்ஸ் அவ்வளோதான் மாம்சே. போகலாமா? கருவேப்பிலை காட்டில் போய் உடைக்கலாம்னு இருந்தா. சரி அந்த சமயம் சரி எங்கே போய் இப்போ தொலைகிட்டு இருக்குது வாங்கிக்கலாம் சொல்லி வாங்கியாச்சு. 2 கிலோ வாங்கியாச்சு. கருவேப்பிலை மேலே சின்ன வெங்காயம் பாருங்க எடுத்து வச்சாச்சு. எல்லாமே ரெடிங்க. அவ்வளோதான். போயிட்டு இதை கொண்டே வந்து இறக்கிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மளிகை செலவு. சரிங்களா? டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போகிறோம். நேற்று நைட் சொன்னோம்ல அது. ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஆட்டோக்கார் தாமதம் மாமன் காலையில் போன் பண்ணி கூப்பிட்றதுக்கு நான் மாமனிக்கார் தாமதம் நம்ம கூப்பிட்டேன். ஸோ வந்து குழம்பாய் போச்சு. ஆனால் மாமன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நடக்கலாம் நன்மைக்கு. ஓகேங்களா? அந்த மாமன் இந்த வீடியோ பார்ப்பாரு, நம்ம வீடியோ பார்ப்பாரு. ஆனால் மாப்பிள்ள என்ன பண்ணணும் தெரியாதவங்க நினைப்பாரு. ஒன்றும் தப்பு இல்லைங்க, தப்பு வராது. எங்கேயாச்சும் போடுவாங்க கீழே. நீங்கள் தான் வரணும் விதி இருந்துருக்குது மாமா. ஏன் மாமா? அவ்வளோதான் மாயவர் நம்மளே போவோன்னு சொல்லிட்டு வண்டி நிற்கிறான் பின்னாடி. இல்லை அந்த சைடு பாருங்க மாமா. பாக்கிற போகிறாரு. சோழி முடிச்சு. ஓகே மக்கள், அவ்வளோதான். ஃபைனலி வந்து கோயில் பக்கத்தில் வந்துட்டான். நடை பாருங்கள். அன்னைக்கு கும்பாபிஷேகத்தானே காமிச்சிருப்பேன். இப்போ கும்பாபிஷேகம் முடிஞ்சு கிட்டத்தட்ட இப்போ இன்றைக்கி 6ஆம் தேதி முடிஞ்சாமாம்மா. இன்றைக்கி தேதி வந்து 27. அப்போ கணக்கு பண்ணிக்கோங்க மக்களே. 16, 26, 21 நாள். 20வது நாள் 21 மாமா. இது மண்டல விஷயம் 20வது நாள். ஓகே, 20வது நாள் நம்ம மண்டல விஷயமுங்க. இங்கே தான் நடந்துச்சு. படிக்கட்டா? ஓ, இன்னும் கோயில் வேலை நடந்துகிட்டு இருக்குது. இந்த பாருங்க மக்களே. இல்லை இன்ஜினியர் கூட்டம் வந்து இப்போ வேலை நடந்துகிட்டு இருக்குது. அப்போ போயிருமா? ஓகே மக்கள்ஸ், அடுத்த கட்டமாக கோயில் எல்லாமே இறக்கி வச்சுட்டோம். அடுத்த மளிகை சாமான் இறக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் பேக்கரிக்கு வந்துருக்கிறோம். அண்ணன் ஏதோ இது நேந்திரம்பழம் பச்சி போகிறேன். நான் நேந்திரம்பழம் பச்சி
இன்னைக்கு இல்லையா? அன்னைக்கு போட்டுட்டு இருந்தாரு. இன்னைக்கு எல்லாம் சிவன் பட்சத்தில் வடை இருக்குது, சமோசா இருக்குது, இனிப்பு போண்டா இருக்கும்போல அது இருக்குது. கச்சாயமா? சாப்பிடலாம் வாங்க. சாப்பிடலாம்ல. ஆமாம், ஆஃப் இனிப்புல ஆரம்பிக்கலாம் மக்களே. ஆஃப் ஆஃப் கச்சாயம் அது. ஓகே மக்களே, நம்ம டிரைவர் மாம் வந்து மாப்பிள்ள டீ சாப்பிட்டா தான் வண்டி ஓடுன்ட்டாரு. தாய் மாமன் ஆகுதுங்க. யார் கடைக்காரரா? எனக்கு அண்ணன் முறை. அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணன் ரைடு மக்களே. அண்ணன் கூட ஒரு வீடியோ பண்ணுறதா இருந்துச்சு, பொள்ளாச்சி வால்பாரில் ரைடு போகிறதா இருந்துச்சு. அது கொஞ்சம் கேன்சல் ஆகி போச்சு. விரைவில் அண்ணன் கூட ஒரு ரைடு அடிக்கலாம். என்னண்ணே நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கோம், பார்க்கலாங்க. செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. ஓகே மக்கள், அடுத்த கட்டமா மாமா எப்படிங்க? என்னன்னு தெரியலையே. வரலாமா? அவன் உள்ள அது சீட்டை போட்டு. அவ்வளோதான் மக்களை, விநாயகர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்து எல்லாம் எல்லாம் ஏற்றிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் மேலே இருக்குது, வாங்க அப்படி பார்க்கலாம். ஏப்பா முடியல மாமா, எப்படி இருக்குது இந்த தருணம்? ஒரு சிம்பிளை முடிச்சுட்டுருக்காரு ஐயா. ஓகேங்க மக்கள், ஓவராலாக வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்து பில்லை வந்து பே பண்ணியாச்சு. மாம்சு ஓகே மாம்சு, இங்கே பாருங்க, மேலே தலைவிலேருந்து கீழே வரைக்கும் பாருங்க. இருமா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, அப்படி காமிக்கிறேன். இதை பாருங்க, மொத்தம் வந்து குவான்டிட்டி வந்து 345 அப்படி இதை போட்டிருக்காங்க. மொத்தம் டோட்டல் ஐட்டம் வந்து 54ங்க. 38,380. ஓகே, 38,000 போட்டு விட்டாச்சு. ஓகே மாஸ், போகலாமா? ஓகே மாமா, 47,000 ரூபா வந்துச்சு. அங்கே மளிகை காய்கறி சீட்டுங்க மாமா. இதில் வந்து 38,000 மக்களே மளிகை செலவில். காய்கறி 7,000. காய்கறி வந்து 6,210 சின்ன வெங்காயம் இல்லாமல். அப்புறம் சின்ன வெங்காயம் கறிவேப்பிலை இருந்தாலும் சேர்த்து 1,900. அப்போ எவ்வளோ மாமா? மொத்தம் 47 ரூபா வந்து. 47 ரூபாயா? ஓகே, இப்போ 47 ரூபாங்க செலவு. அப்புறம் என்ன வந்து கேஸ் சிலிண்டரு 4க்கு 4,000. 4 சிலிண்டர் எடுக்கணும். அப்புறம் அரிசிக்கு அப்புறம் பாக்கு தட்டான் அரிசி 9 சிப்பான். சரிங்க மக்களே, வாங்க அப்படி பார்க்கலாம் வாங்க. 60-70 ரூபா வந்துடுறேன். அடுத்து பாருங்க மக்களே, ரோட்டில் பாருங்க கழுதை போகுது. கழுதை பார்த்தா யோகம் பாங்கல்ல, என்னை பாரு யோகம் பாரு. பெரிய கழுது அது, பெருங்கோடு கழுத. பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? குட்டியோட போகுது. பாவம். ஏன் பாவங்கிறீங்க? ஏன் அதை பாவங்கிறீங்க? அது ஜாலியாக தான் இருக்குது. எவ்வளோ வேலை இருக்குது முந்தியில், எவ்வளோ வேலை செஞ்சு தெரியுமா? அதில் அது வண்டி வந்தது, இது வந்துச்சு. இன்னும் இருக்குது நிறைய மழை. இல்லை இன்னுமே மழைக்கு தான் பண்ணுறாங்க. அதெல்லாம் இந்த செங்கல் கொண்டு வர, சிமெண்ட் கொண்டு வரக்கலாம். அது சொல்கிற பாவணும். அடுத்த படம் மாப்பிள்ள நேர்ந்து நேர்மையாக இருக்கணும். மக்கள்ஸ், என்னடா சம்பவம் நடக்கல? நானும் இதெல்லாம் நன்மைக்கு மாமா, இதெல்லாம் வந்து நன்மைக்கு. பைக் விட்டு வந்துட்டேங்க சிவேரியில். மாமா பைக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு முன்னாடியே நிற்கிது. சரி விடுங்க, இதெல்லாம் நன்மைக்கு. ஏமாமா நன்மைக்கு? அப்படிதான் மக்களை. இப்போல்லாம் சிவனை கும்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் எல்லாம் நன்மைக்கு. அவ்வளோதான். அவன் நின்று அணு கூட அங்கேயே நினைக்கிறது வேறு, கோயிலிட்டு வந்து நினைக்கிறது. சாவி வேறு தொங்கிட்டே இருக்கு இங்கேயா, சோப்லேயே தொங்குது, அது பார்க்கல. சரிங்க மக்களே, பார்த்தா நிற்கிதாங்க கடைக்கு முன்னாடி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுக்கணும். என்ன நம்ம பைக் எடுத்து போயிடலாம். அரிசியில் கூட வச்சுட்டு மாப்பிள்ள, நம்ம வண்டியை எடுத்துட்டு போய் பண்ணிக்கலாம். ஏமாமா எங்கே போயிருது வண்டி? அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி மக்களே, தெரிகிறதா? இதுதான் மக்களே கோவில். பிரம்மாண்டமாக இருக்குதுங்களா? நிறைய வேலை வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. ஆமாம், கொஞ்சம் ரைட்டில் வந்துருங்க. ரைட்டில் ஃபுல்லாக ரைட் மாறுங்க. மாமா அப்படியே நேர் வாங்க. ஆமாம், ஆளை பார்த்து இட விடாதீங்க, வேற மாதிரி எங்கள் மாமா. ஓகே மாமா, அவருக்கு நல்ல வேலை கொடுத்தாச்சுங்க. மாமனுக்கு நல்ல வேலை கொடுத்தாச்சுங்க. வெளி காலையில் வந்துடுவாங்க. சரிங்க மக்களே, எல்லா இடத்துல இறக்க வேண்டியதுதான். ஆமாம் சார், எடுங்க. அங்கங்கே ஏறிட்டு இருக்கிறீங்க. அடா இதா சிவகுமாரா? இது வந்து பொது சேவை. ஓகே மக்களே, மாமா மாப்பிள்ள அடுத்த கட்டமாக எங்கே வந்திருக்கா சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். அரிசி எடுக்க வந்திருக்கோம்ல, அரிசி எடுக்க. ஆமாம், முக்கியமானதே இதுதான். ஆமாங்க மக்களே. மாமா உள்ளே ஏசி கீசி போடுறது இல்லையா? வேக்குது. போட்டலாம் முன்னாடி வச்சு
ரெண்டு ஃபேன் வச்சிருக்காரு, அவருக்கு மட்டும் வச்சிருக்காரு. முன்னாடி டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் கோ டிரைவருக்கு கொக்கி போட போகுது. அப்படியே வாங்க. அப்படியே எடுத்துக்க பார்க்கலாம். இங்கே எங்க அரிசி அந்த பக்கம் தாங்க எடுப்பேங்க. சரி ஓகே மக்களே, ஆளுக்கு ஒரு சிப் எடுத்தோம்னா அட்டக்க வேலை முடிஞ்சிடும். ஆமாம் களத்தில் இறங்கிடுவோம். அந்த 2 3 4 5 இன்னும் 4 வரணும். நம்ம மாமனும் பாரு களத்தில் இறங்கிட்டார். இருட்டு இன்னும் 2ங்க. இன்னும் அதெல்லாம் 1 மக்களே தெரிகிறதா? 1250 ரூபா. சரி 11,250 ரூபா. அண்ணா வரேங்கண்ணா. சரி 11,250 ரூபாய்ங்க. 9 சிப்போ. ஓகே ஓகே அதான் ஓகேங்க மக்களே போட்டாச்சு. அடுத்த வளர்ந்து அரிசி எடுத்தாச்சுங்களா. அடுத்து சிலிண்டரு, அப்புறம் தேங்காய் நம்ம தம்பி வீட்டில் எடுத்துக்கலாம். மாத்திரம் சரியா போயிரு. அவர் வேறு மக்கள் அடுத்த கட்டமாக பாருங்கள், நம்மளுக்கு வந்து மாமா வந்து ஹெல்ப் பண்ணி விட்டாரு, பிரகாஷ் மாமா. இங்கே பாருங்க மக்களே, ஒரு எம்டி ஃபுல் சிலிண்டரு, பாரத் ஃபுல் சிலிண்டர் ஒன்று கொண்டாந்து கொடுத்துட்டாரு, மாற்றி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு. சரி ஓகே அவ்வளோதான். அப்புறம் எங்கள் பெரியப்பா வீட்டில் ஒன்று இருக்குது, இண்டனா, அது ஒன்று எடுத்துக்கலாம். அப்புறம் இப்படியே வாங்கிக்கலாம் மக்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வண்டி எடுக்கிறதுக்கு போகிறோம். போயிட்டுட்டா இருங்க வந்துடுறேன். மக்கள் அடுத்த கட்டமாக வந்து மோகமாம் பைக் இங்கே வந்து மிஸ் பண்ணிட்டு வந்தார் பார்த்தீங்களா. இதுலேயும் ஒரு நன்மை இருக்குது, எல்லாம் நன்மைக்கு. இல்லைனா நான் வந்து இன்றைக்கி இந்த கடைசி டோஸ் ஊசி மறந்துருப்பேன். அதுங்க வந்து கரெக்டாக 9 மணிக்கு தான் போடணும். டைம் வந்து பார்த்தீங்கன்னா மணி 9:30 10 மணி இருக்கும். சரிங்களா, உங்களுக்கு தெரியல, நாய் வந்து இது பண்ணிச்சுன்னு சொல்லியிருந்தால. அது வந்து 3 டோஸ் போட்டிருந்தேன். ஃபைனல் டோஸ் 4வது டோஸ் வந்து பைக் எடுக்கிறதுக்காக நானும் நம்ம பிரகாஷ் மாமா வந்தோம். வர வழியில் வந்து டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, மாமா இன்னைக்கு ஊசி போடணும் மாமா அப்படின்னு சொன்ன உடனே சேர்றான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏதோ பரவாயில்ல வீட்டில் அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சுட்டு அந்த ஊசி போட்டு அட்டவணை இருக்கும்போது அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சுட்டு ஊசியை போட்டாச்சு மக்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க மக்களே, அப்போ சொன்னேன்ல எல்லாம் நன்மைக்கு. சரிங்களா, வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் வந்து நன்மைக்கு மட்டும்தான். சரி ஓகே மக்களே, கற்றுக்கிட்டு பைக் எடுத்துகிட்டு வாங்க பார்க்கலாம். நம்ம சில சிலிண்டர் ரெடி பண்ணியாச்சு. 5 சிலிண்டர் வேணுனாங்க. இப்போதைக்கு 3 மாமா போன பேசுகிறேன் 4 ரெடின்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. 20 minutes later. அடுத்து பாருங்க மக்களே, காலங்காத்தால வந்து இன்னைக்கு வந்து எங்கள் அம்மா வந்து பருப்பு குழம்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னுச்சு. இருந்தாலும் வந்து நான் மாமனை வற்புறுத்தி பழைய சோறு கொடுக்குறேன். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா அது மாமனுக்கே தெரியும். விரதம் இல்லை, இந்த பழைய சோறு என்ன நன்மை? ஒரு நன்மை இல்லை, ஊத்துறாங்க மக்கள். உங்களுக்கு தெரியும் இந்த பழைய சோறு நன்மைனா அதெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லுமாம்மா? உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. சூப்பராக இருக்கு மக்களே. அதாவது எதுக்கு சேர்ந்தது? மொடக்குறிச்சிக்கு சேர்ந்ததா இது கேட்டு மக்களே. யூனினா வேற லெவல் குழம்பு சார். அட்டகாசமாக டேஸ்ட் மக்கள். காலங்காத்தால வெறும் வயிற்றுல டெய்லியும் நைட் சாப்பாடு வச்ச மாதிரிலாம் குடிச்சிங்க அப்படின்னா அல்சர் ப்ராப்ளம் வராது. அப்புறம் இதில் வந்து அந்த பானையில் போட்டு வச்சோம்னாக்கா என்னுடைய ஒரிஜினல் மகத்துவமே. அப்போ தான் வந்து அந்த மேலே நிறைய வரும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஈஸ்ட்டு நொதிக்கிறது. அந்த நுண்ணுயிர் வந்து இதாக உருவாகிறதே அதுதான். பட் இதில் அந்த அளவுக்கு கிடையாது. இது குக்கரில் ஊறப்பட்டது. இதே பானையில் வச்சிங்கன்னா அந்த நுண்ணுயிர் உருவாகும். அது ரொம்ப நல்லது. பட் இது ஓரளவுக்கு நல்லது. எப்படி நல்லாக்கா? ஓரளவுக்கு நல்லாக்கா, சூப்பராக இருக்குது. ஓகே, இதை வாயிலிருந்து வாங்குறதுக்கு மேலே போதும் ஆயிடுது. எறும்பு தயிரோடு ஜம்முன்னு உள்ள வெங்காயத்தை வெட்டி போட்டு கம்மங்க உள்ளாட்ட அல்டிமேட்டு. அடுத்து பாருங்கள் மக்களை, கிருட்டு இங்கே பாருங்கள் அந்த இதெல்லாம் பாருங்கள். இந்த கோயிலுக்கு போகிற அந்த இதெல்லாம் வந்து இப்போ படிக்கா ஏமாம்மா காலங்காலத்தில் இல்லாமல் இருந்துச்சு. ஒரு நிமிஷம் ரெடி பண்ணிட்டாங்க. பண்ணி தானே ஆகணும். பரவாயில்ல, சூப்பருங்க. பாருங்க எத்தனை சாண மோட்ரு இதெல்லாம் பாருங்களேன் மக்கள். அடுத்து பாருங்கள் மக்களே, வெங்காயம் தளிக்கிறதுக்கெல்லாம் வேலை செய்கிறக்கெல்லாம் அக்காலாம் வந்துட்டாங்க. கொஞ்சம் பார்த்தெல்லாம் ஜம்முன்னு வேகமாக பட்டி விடுங்கக்கா. சரிங்க மக்களே, அவ்வளோதான். மாமா அடுத்து என்ன மாமா? எல்லாம் ரெடி. ஆமாம், கோயிலுக்கு வாங்கின துவாக்கி தட்டு வாருங்க மக்களே. அன்னைக்கு வாங்கினதே மிச்சம் இருக்குது, அதுலேயும் எடுத்துக்கலாம். அதுக்கு உண்டான காசை கொடுத்துடலாம். ஓகே மாமா, ஓகே மாமா, சூப்பர். நம்ம அக்கம் பக்கமெல்லாம் சொல்லிட்டு ஒரு 5 தேங்காய் வாங்கிட்டு வரணும். ஒரு தேங்காய் வாங்கிக்கலாம். சரியா? போயிட்டு வந்துடலாமா? போயிட்டு வந்துடலாம். அப்புறம் இன்னொன்று அந்த அபிஷேகத்துக்கு வந்து அவர் கேட்டுக்கலாம், பூசாரியார் கேட்டுக்கலாம். அபிஷேகத்துக்கு வந்து 3000 ரூபா பணம் கொடுத்தா போது எல்லாமே அவங்களே வாங்கிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது வந்து எப்படி, அதில் வந்து தேங்காய் சக்கரை பொங்கல் எல்லாமே அடங்குமா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுக்கலாம், விசாரிச்சுக்கலாம். மக்கள் அடுத்து பாருங்கள், நம்ம தம்பி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் சர்வந்த், அவங்க அப்பா அம்மாவோட வந்தாங்க. அப்பா அம்மா வந்து கேமரா இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லைங்க வேணாம் எங்களை காட்டான அப்படின்ட்டாங்க. சர்வந்த் ஹாய், நல்லா இருக்கீங்களா? வீடியோஸ்லாம் பார்ப்பீங்களா? ஓகே, எல்லாம் டெய்லியும் பார்ப்பீங்களா? டெய்லி நீங்கள் போட்டால் பார்ப்பா அப்படிங்கிறீங்களா?
சரி ஓகே, அங்கே பாருங்க அவங்க சர்வன் பேடு வந்து வந்தாங்க. வந்துட்டு தவனுக்கு டாய்ஸு தெரியுதா, அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா வாங்கிட்டாங்க. அங்கே வந்து ஸ்நாக்ஸு. ஸோ சர்வன் தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஓகே சாமி பாய். ஓகே பாருங்க மக்களே, நம்மளால் பாருங்கள் பாப்பாவுக்கு போட்டு வைக்கும்படி அவனும் போட்டு வச்சுட்டான். மக்கள் அடுத்து பாருங்கள், இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா வேறு எங்கேயும் இல்லை, நம்ம கோயிலே தான் இருக்கேன். அப்புறம் நம்ம அவினாசி சப்ஸ்கிரைபர் வந்தாங்க, அப்புறம் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு இப்போ தான் வந்த உடனே கரெக்டாக நம்ம அண்ணன் இருந்தார். ரொம்ப சந்தோஷங்கண்ணா. அண்ணன் பாருங்க மக்களே, 1000 ரூபா வந்து பார்த்தீங்கப்பா நன்கொடை வந்து ஜிபேயில் பண்ணியிருக்காரு. ஒர்க் ஆகல, நேரில் வந்து கொடுத்துட்டாரு. அண்ணன் வந்து ஈரோடுங்க, பேர் வந்து சூர்யா. இப்போ வீடியோ கால் வீட்டெலாம் பண்ணார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்க வீட்டில் ஃபேமிலி எல்லாமே நம்ம சேனல் பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் அண்ணார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயம் சொன்னார். ஆனால் இல்லாதப்பட்டவங்களுக்கு வந்து அண்ணன் நம்மளை போட்டு என்ன சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னார். மந்த்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்ணன் வந்து செஞ்சுட்டு இருக்காரு போல். சரி நம்பர் கொடுங்க, நம்ம கண்டிப்பாக பண்ணலாம்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் வாங்கியிருக்கேன். ரொம்ப சந்தோஷங்கண்ணா. ஓகேண்ணா, வீடியோஸ்லாம் பார்ப்பீங்களாண்ணா? கண்டிப்பாக எல்லா வீடியோ பார்ப்பேன், மறக்காம. நேற்று கூட அந்த கணக்கு வழக்கு போட்டு நீ தெரியுமா? ஆமாம், அது பார்த்தேன். ஓகே. அதுக்கு முன்னாடி இந்த பானிபூரி பார்த்தேன். எல்லாமே பார்த்தேன் நான். ஒரு வீடியோட பார்த்துருக்கேன் நான். சரி ஓகே. இப்போ காத்தால சாப்பிடும்போது இந்த காடை ஃப்ரையா, காடை கிரேவி அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். ஓகே 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 ஓகே. அந்த மக்கள்ஸ் தான் உங்களுக்கு தான் பிடிச்சது. அப்படியா? மக்கள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்களா? ஆமாம், பிடிச்சது. ஓகே மக்கள். ஓகேங்க மக்களே, அவர் அண்ணங்கிட்ட பேசிட்டு அப்புறம் மீட் பண்ணுற மக்களே. ஓகேங்க, கண்டிப்பாக அதை எடுக்கிறேன் பாருங்கள் மக்களே. அடுத்து பாருங்கள் மக்களே, அபிஷேகத்தன்னைக்கு தரமாக க்ளீன் பண்ணிட்டாங்க மக்களே. ஆக்சுவலாக டெய்லியுமே க்ளீன் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு டெய்லி அன்னதானம் போட்டிருக்கிறனால பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் ரொம்ப டெய்லியுமே குப்பை சேர்ந்துட்டே தான் இருக்கும். அது இன்றைக்கெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக பண்ணிருக்காங்க, தெரியுதா? சரி ஓகே சூப்பர் மக்கள். அதுக்கடுத்து அவர் 1000 ரூபா கொடுத்தாரு பார்த்தீங்களா, அதை வந்து இங்கே வேலை செஞ்சுட்ருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொடுத்துருங்க. அடுத்த நிமிஷம் காசு எடுத்து அவர் கொடுக்குற நம்மளை வீடியோ எடுத்து அவங்களுக்கு சங்கட்டமாக இருக்கும். ஸோ அப்படி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மோகமாக களத்து வரையும் கிட்டுன்னு பண்ணிகிட்டு இருக்காரு வேலையெல்லாம். வாங்க போய் காட்டுறேன். அடுத்து நம்மளுக்கு ஒரு வேலை, இந்த கொள்ளு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேவிச்சிட்டு இருக்காங்க. அதை வந்து இந்த இட்லி மாவு அரைப்பாங்க, அதில் போட்டு அரைக்கணும். அது வந்து எங்கே இட்லி மாவு அரைக்கிறாங்களோ அங்கே போய் பர்மிஷன் கேட்டு அரசு தருவாங்க அப்படின்னு அரைக்கலாம். இங்கே பண்ணுவாங்க, போய் கேட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே மக்களே, இதை அக்காலாம் வந்து பூண்டெல்லாம் வந்து இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து அண்ணன் பாருங்கள் கிட்டுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேரட்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. மாமா வேறு லெவல் மாமா, காலத்தில் இறங்கி கச்சிதமாக வேலையை பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகேங்க மக்களே, அடுத்த கட்டமாக அதை பாருங்க, இல்லை டேபிளில் எடுத்து வச்சு அண்ணே கலக்குங்கண்ணே. கொள்ளு எங்கண்ணே வந்துட்டுருக்கு? இதுவா அண்ணே? ஆனந்தண்ணே இதை மட்டும் லைட்டாக ஓப்பன் பண்ணிக்காமண்ணே. ஆனந்தம் தான் மக்கள் சமையல். எத்தனை பேர்னாலும் அசால்ட்டு பண்ணிடுவார் தலைவர். அப்படியே பாருங்கள் கொள்ளு வந்துட்டுருக்கு. இதை வந்து அரைக்கணும், ஏன்னா நல்லா மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு வரணும். ஓகே 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 மக்கள். அடுத்து பாருங்கள், இங்கே வந்து கேசடிங்களா? ஓகே, கேசடி வந்து மக்களே இது ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா வெள்ளை ரவை கிடையாது, கோதுமை ரவை. ஸோ டேஸ்ட் நல்லா இருக்குமாண்ணா? நல்லா இருக்குது. அதே மாதிரி சத்தும் கூட. ஓகே, உடம்புக்கு சத்துங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டும் வந்து பயங்கரமாக இருக்கும். ஓகே, சிறப்பாக போயிட்டுருக்கு, பார்ப்போம் மக்கள். அடுத்து பாருங்கள், திரும்பவும் வந்து நம்ம அண்ணன் கடைக்கே வந்திருக்கிறோம். அண்ணன் வந்து பாருங்கள் சுட சுட பஜ்ஜி போட்டுட்ருக்காரு. வேலை செய்கிற ஆளுங்களுக்கு வந்து டீ, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஜ்ஜி வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. எல்லாம் பசியில் வேலை செஞ்சுட்ருக்காங்க. தரமாக போட்டு தள்ள போகிறார் அண்ணன். அண்ணா தம்பி, அப்புறம் அண்ணா எப்படின்னா போயிட்டுருக்கு பிஸ்னஸ் எல்லாம்? காலையில் சரியாக பேச முடியல. சூப்பராக போயிட்டுருக்கு. சூப்பராக போயிட்டுருக்கு, அருமையாக போயிட்டுருக்குது. பிடிச்ச தொழிலை செய்கிறதே தனி சுகம். கண்டிப்பாக சொல்கிறேன். நாம் ஒரு 25 வருஷமா 40 வருஷமா இருக்குது நமக்கு இந்த தொழிலில். நம்ம ஒரு 25 வருஷமா நம்ம அப்பாவுக்கு அப்புறம் அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். அதான் அப்படியே ஹோட்டல் இருக்குது, அதே அப்படியே பார்த்துட்டு ஓகேண்ணா பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருக்குது. நம்ம உள்ளூர் மக்களுக்கு நாம் சேவை செய்யாத யாரும் சேவை செய்யுது கண்டிப்பாக. நல்லா அதனால நல்லா பார்த்துட்டு நல்லா வியாபாரம் நல்லா பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் காட்டில் எல்லா களை வெட்டுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நாம் தான் பலகாரம் எல்லாமே 5 ரூபா தான். 5 ரூபா தான்? ஓ, பலகாரம் 5 ரூபா தானா? நிறைய ஸ்பெஷலே எல்லாம் 5 ரூபா தான். ஓ பரவாயில்லையே. காலையில் பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்குள்ள உளுந்த வடை, காலைல 5:30க்கு உளுந்த வடை, 6:30 7க்குள்ள பருப்பு வடை போட்டுருவோம். 7 மணிக்கு பருப்பு வடை, அப்புறம் கீரை போண்டா, அடுத்து பார்த்தீங்கன்னா முட்டை போண்டா, அப்புறம் கச்சாயா சமோசா. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சமோசா நீங்களே போட்டுறீங்களா? சமோசா வந்து சென்னிமலையிலேருந்து நம்ம நண்பர் ஒருத்தர் கொண்டாடுறாரு, அதனால அவருக்கு ஒரு வாய்ப்பு அது. ஓகே. அது இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா பன் பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி. இப்போ ரீசெண்டாக இது பண்ணுறீங்க, நான் மை ஃபேவரட். இது வந்து கேரளா நேந்திரம் பழத்துலேருந்து பஜ்ஜி. அது வந்து மைதா மாவில் போடுறது. மைதா மாவில் அது நல்லா போயிட்டு இருக்கு. அது இப்போ ரேட்டு பழம் வந்து 15 ரூபாய்க்கு மேலே வந்து ஒரு பழம். ஓகே, கட்டுப்படி ஆகாது 5 ரூபாய்க்கு போட்டா. அதாவது ஒரு பழத்துக்கு வந்து 4 பஜ்ஜி தான் போட முடியும். 4 பஜ்ஜி தான் போட முடியும். அதனால வந்து கட்டுப்படி ஆகாது கண்டிப்பாக. அதனால வந்து மக்களுக்கு என்ன அவங்களாலே வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக நல்லா போயிட்டு இருக்கு. சூப்பர்ண்ணா. உங்களோட சேனல் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். சரிண்ணா. சூப்பராக இருக்குது. நல்லா மேலும்
பண்ணி நல்லா என்ன சொல்கிறது, நம்ம மக்கள் எளிமையான மக்களோட வாழ்க்கையை வந்து சீக்கிரம் நிறைய இடத்துல எடுத்துக்காட்டு. சின்ன சின்ன இடத்துல சின்ன சின்ன கோயில், பெரிய பெரிய விசேஷம் எல்லா இடத்துலையும் போய் உன்னோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஓகேண்ணா. எங்களுக்கு தெரியாத இடத்த கூட நீங்கள் காமிக்கிறதுனால வந்து உன்னோட சேனல் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஓகே 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 ஓகேவா தம்பி? ஓகே, ரொம்ப சந்தோஷம்ண்ணா. ஓகே. எப்படி நல்லா இருக்கா பச்சி? நல்லா இருக்குது. தெம்பா இருக்குதா? ஓகே ஓகே மக்களே, சாப்பிட்டு ஓகே மக்கள். அடுத்து வந்து நம்மளும் களத்தில் இறங்கியாச்சு. இப்போ தான் இறங்கினா ரொம்ப நேரமெல்லாம் செய்யல, இல்லைன்னா இவங்கெல்லாம் ஒரு மாதிரி பார்த்துக்காங்க. ஏண்டாடி இந்த மாதிரி வாங்க தோச்சிட்டு இருக்கிற உட்காந்து போஸ்ட் கொடுக்குறியா அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ இறங்கி இருக்கிறேன், கொஞ்ச நேரம் செய்யலாம், அப்புறம் வேறு ஏதாவது வேலையை கழி தாட்டுடுவாங்க, அப்புறம் ரெஸ்ட் ஆயிடலாம். போராத வேலை இருக்குதா மக்களே? மக்கள்ஸ் ஒரு வழியாக இவ்வளோ வெங்காயத்தை தொளிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க மக்கள்ஸ், அதே பாருங்கள். அதனால பாருங்க, நம்ம கிட்டு இந்த வேகமெல்லாம் வந்து நம்மளால் வந்து வெட்ட முடியாது. ரெகுலராக சர்வீஸ் இருக்கிறவங்க வெட்டுவாங்க. அதே அது வெட்டுறதை பார்த்தாலே ஒரு ஆர்வமாக இருக்குது மக்கள். நம்ம எப்படா அப்படி எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பழகிக்கலாம். ஏன்னா வெட்டிக்கிட்டே இந்த பழகிக்கலாம். அதான் தெரியுதுங்களா? அங்கே பாருங்க மக்கள்ஸ், பட்டை தீட்டிகிட்டு இருக்காங்க. சரி ஓகேங்க, சூப்பரு. அப்படியே ஒரு ஓகே ஆகிட்டு இருக்குது. இதில் ஹைலைட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் புது வெங்காயமாக வாங்கினங்காட்டி தொளிக்கிறதுக்கு ஈஸியாக போச்சு மக்கள்ஸ். அவ்வளோதான் மக்களே. அந்த கொள்ளு வேக வச்சாங்க பார்த்தீங்களா, தரமாக வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த கொள்ளு வேக வச்ச தண்ணி பாருங்கள், இதுதான் ஹைலைட்ஸு, இதுதான் மெயின் டேஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேக வச்ச கொள்ளு இருக்குல்லங்க, இதை வந்து அரைச்சி அப்படியே ரசம் வைக்க போகிறோம். கொள்ளு ரசம் இதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்குலாம் செஞ்சுருப்பீங்கண்ணா? ஓகே, செஞ்சுருக்கீங்க. அதான் பாருங்க மக்களே. மொத்தம் எத்தனை கிலோ கொள்ளு போட்டோம்? 30 கிலோ கொள்ளு. ஓகே மக்களே, தரமாக இருக்குது பாருங்கள் அப்படியே மக்களே. அடுத்த கட்டமாக இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து சாமி கிடையாது. சாமிக்கு தனியாக சக்கரை பொங்கல் வச்சுருவாங்க. அந்த 3000 சொன்னோம்னா அந்த பட்ஜெட்டுக்குள்ளே அது வந்துடும். ஸோ அப்போவே வந்து கொஞ்சம் அள்ளி சாப்பிடலாம் ஆசையாக இருந்துச்சு. அந்த கொள்ளு வீட்டில் வேவிச்சோம்னாலே அது ஒரு ஆசையாக இருக்குது. உப்பு போடல, நல்லா கசகசம் வந்துருச்சு. கேசரி ரெடி ஆகிடுச்சு, வாங்க அதை டேஸ்ட் பண்ணலாம் வாங்க. ஓகே மக்களே, கரண்டியோடு வந்துட்டேன். அண்ணன் செஞ்ச கேசரியை ட்ரை பண்ண போகிறோம். வாவ், இங்கே பாருங்கள் மக்கள், எட்டு துணி எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா? சூடாக இருக்குமாண்ணே? ஆறிடுச்சா? சரி வாங்க மோக மாமா கூட டேஸ்ட் பண்ணுவோம். மோக மாமா இந்தாங்க கேசரி டேஸ்ட் பண்ணுங்கள். ஆமாம், சாமிகள் இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் ஆசாமிக்கு. சூடாக இருக்குதானே இருங்க. எனக்கு கொஞ்சம் அப்படி வச்சுக்கலாம். ஓகே, சூடு எடுத்துருச்சு. ஓகே பண்ணுமா? கூட இல்லைன்னு ஒரு தலைவர் மக்களே. ரவா இது வந்து கோதுமை ரவை கேசரி. செம்ம வேற மாதிரிங்க. சாப்பிடுங்க. கையில் மண்கா இந்த மண்ணிலே போட்டுக்கிறியா? நீங்கள் ஜல்லி அப்படியே கொட்டிக்கிறேன். அது சாப்பிடுங்க. போட்டு அப்படி கறந்து போட்டு கையில் போட்டு போட்டு சாப்பிடு. டேய் நல்லா இருக்குதுங்க. நார்மல் கேசரிக்கு இந்த கோதுமை ரவை கேசரிக்கு வந்து உண்மையாக சூப்பராக இருக்குது. சுடுதா இதுதா? ஏன்னா நம்ம அந்த டைமில் சாப்பிட முடியாது, இல்லை இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதா. செம்ம சூப்பர் சாப்பிடலவா? ஏன்னா இனிப்பு வந்து இன்னும் 6 எச்சாகுமா? ஓகே ஓகே, மீடியமாக இருக்கு. நீங்கள் பாருங்க, கொஞ்சம் லைட்டாக பத்தாத மாதிரி இருக்கு. இனிப்பு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்கு. ஆறுச்சுன்னா ஏறிக்குமா? டேஸ்ட்டாக சூப்பர்ண்ணா. குடி 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 குடிமாம்மா. அடா இல்லை குடிங்க. இல்லை மாமா, ஹீட்டில் மாமா. இந்த ஹீட்டு அந்த ஹீட்டா? ரைட் ரைட். அடுப்பு பக்கத்துலேயே வச்சு போட்டு அடுத்து. ஓகேங்க மக்களே, அடுத்த கட்டமாக கொல்லை வந்து ஆட்டுறதுக்காக எடுத்துக்கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகே பாக்கா. என்ன காலையிலேருந்து நாங்கள் 2 சோறு எதிங்களே. காலையில் அந்த கரசோறு குடிச்சோம்ல, அதுதான் அதே அமிர்தந்தேன். இப்போ சொல்கிறாருங்க, அப்போ கேட்டதுக்கு போடாடி அப்படின்ட்டு அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்திட்டு உன் டைரியில் எழுதி வச்சுக்கமாமா, உன்னை திருப்பி அவமானப்படுத்த மாட்டோம் மக்களே. அடுத்து பாருங்கள், அப்படியே ஜம்னு அரைச்சிட்டே இருக்கிறோம்ங்க. தெரியுதா? வேறு லெவலு. இங்கே இன்னும் அவ்வளவு அரைக்கணும். எங்கே இது இங்கே பாருங்க மக்களே, தரமாக அரைச்சி வந்துட்டு இருக்குது. தெரியுதா? செம்ம
அடுத்து எக்ஸ்ட்ரா சொன்ன பார்த்தீங்களா அந்த மில்க் மேடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 லிட்டர் ரீஃபைண்ட் ஆயில், அப்புறம் ஏலக்காய் 100, அது போக அஸ்கா ஒரு 4 கிலோ. இதெல்லாம் வந்து இப்போ சமையல்காரன்னு சொல்லி விட்டது. என்னதான் நம்ம பார்த்து வாங்கினாலும் அந்த சமையல் பண்ணும்போது இப்போ 2 விஷயங்கள் தேவைப்படுது. ஸோ வாங்க வந்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம மஞ்சுநாத் அண்ணன் சப்ஸ்கிரைபர் அண்ணன் வந்துட்டார். நம்ம பெங்களூர்கார் சப்ஸ்கிரைபர் போலீஸ் இருக்கார், அவர் வந்திருக்காரு. செல்லம் கூல்ட்ரிங்ஸில் இருக்கார். அவரையும் பார்த்து அப்படியே டக்குன்னு கிளம்பலாம், கோயிலுக்கு கிளம்பலாம். ஓகேங்களா? அங்கே மோகமாக வந்து எல்லாம் அரைச்சிட்டு முடிச்சு நிற்கிறதுல முக்கால்வாசி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே மக்கள்ஸ், யாருன்னு தெரிகிறதா? அவேஷ். நல்லா இருக்கியா? ஃபைன். ஓகே, அவேஷ் வந்து பெங்களூர்காரன். தமிழ் புரிஞ்சுக்குவேன், கொஞ்சம் பேசுறது கொஞ்சம் தேவை. அப்பா நல்லா பேசுவார். நம்ம சப்ஸ்கிரைபர் தான் மஞ்சுநாத். அவங்க வீட்டிலலாம் போய் நம்ம பெங்களூர் போயிட்டாங்க, அங்கே தங்கி நம்ம பிளாக்ல எடுத்தோம்லங்க. அவங்க தான் ஃபேமிலி வந்திருக்காங்க. இங்கே சிவகிரியில் வந்து லாட்ஜில் தங்க வச்சிருக்கேன். நம்ம வீட்டில் அப்புறம் அந்தளவுக்கு வந்து இட வசதி இல்லைங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நம்ம சிவகிரி வந்து இப்போ அந்த மில்க் மேலாம் வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். மாமாங்க வந்து இது பண்ணிருக்காரு, எல்லாம் கொள்ளெல்லாம் ஆட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் ஃபோன் வரல அப்படின்னா என்ன ஆட்டிட்டு இருப்பாங்க. இப்போ அது போய் இன்னொரு சம்பவம் என்ன கேட்டிங்க அப்படின்னா, வடப்பருப்பு வந்து ஆட்டுறதுக்கு வந்து அங்கே தான் ஆட்டணும், கிரைண்டர் வந்து ஓட மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அதையும் வந்து கேட்டு பார்க்கணும் மாமங்கிட்ட. அப்புறம் நம்ம ஆவணி ஓனர் வந்து ஆவணி நம்மகிட்ட ஒப்படைச்சிட்டாரு. நான் தான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். சரிங்க மக்களே, பார்க்கலாம். அடுத்து வடப்பருப்பு பார்த்து வந்துட்டோம் நம்ம அத்தை. சரிங்களா? அத்தை மடையாவது. அப்புறம் அதை அத்தை என்ன சொல்லிச்சுன்னா, போடுங்க ஒரு நாள் போடுறது மக்கள் பேசுகிற அளவுக்கு சிறப்பாக பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லிச்சு. அதை சொல்லுமுன்னு பார்த்தா ஓடுது இப்போ. கண்டிப்பா கண்டிப்பா. அவ்வளோதான். அத்தையோடலாம் வந்து பார்த்தீங்கன்னா 60 பேர் சேர்ந்து தலைக்கு 2000 போட்டு வசூல் பண்ணி 40,000 மிச்சமாச்சு. அதான் நீங்கள் அதில் சேர்ந்தீங்களா? சரி. அதில் தான் மக்களே நம்ம ஈரோடு மாப்பிள்ள கவின் மாப்பிள்ள இருக்காப்ல ஆடிட்டர், அவரு அதில் தான் சேர்ந்துருந்தாப்புல. அது கவின் அதில் சேர்ந்துருக்கேன். தலைக்கு 2 ரூபா அந்த முன்னாடி கேட்டுக்கேன் மக்களை. காலையில் இப்போ வேலையாகிட்டு இருக்கிறதுல மிச்ச காசு அது வந்து அது போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு மீல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு குழம்பு, பாயாசத்துக்கு எல்லாம் பாதாம் பால் சூடாக கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஏசுசல் எல்லாம் ஒன்றுது, வடை எல்லாம் ஒன்றுது நாங்கள் செய்கிறது. ரசம் வந்து நம்ம குளிர் ரசம், அவங்க வேறு ரசம் மாற்றிட்டாரா? அச்சு மாற்றிட்டாருங்க மக்களே. வடப்பருப்புக்கு மாமா வடப்பருப்புக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்க மக்களே. வடப்பருப்பு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து அரைக்க தேவையில்லை. அத்தைக்கு தெரியும் பக்குவா, மாமனுக்கும் தெரியும். பாருங்க, சும்மா லைட்டாக அரைச்சி விட்டாலே போகுது. ஓகேம்மா. முக்கால் பருப்பு ஆகுங்கம்மா. ஃபஸ்ட்டு வந்து பதத்தை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஆட்டு வருமாம. அக்கா சொல்லுது பாருங்க, அங்கே பக்குவம் சொல்லுது பாருங்க. பரவாயில்லைங்க, இதை கிரைண்டரில் ஓட்டு ஆடிட்டேமாம்மா. எவ்வளோ நேரத்து வேலை இதெல்லாம் நிமிஷ வேலை. ஆமாம் மக்களே. அதாவது எப்படி சொல்கிறது, என்ன சொல்கிறது, ராமருக்கு எப்படி ஆஞ்சநேயரோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து நம்மளுக்கு மாமனுடைய பேர் பாருங்க, ஜெய் ஆஞ்சநேயா ஃப்ளவர் ஆயில் மில்லுங்க. அதனால் இந்த மாயவருக்கு வந்து ஆஞ்சநேயர் தான் இந்த உதவியெல்லாம் செய்ய இருந்துருக்குது. ஸ்டக்காக போகிற மலவடியா? அதான் ராமருக்கு எந்த ஒரு உதவினாலும் ஆஞ்சநேயர் வந்து முன்னிக்கிற மாதிரி நம்ம தாமு மாமா இன்னைக்கு முன்னிக்கிறார். அருமை. A few moments later. ஓகேங்க மக்களே, அடுத்து பாருங்கள் வடபரப்பாடி வந்துட்டுங்களா. நெக்ஸ்ட்டு புளிக்குழம்புக்கு இப்போ தான் வந்து வெண்டைக்காய் வந்து அலசிட்டு எடுத்து வந்து போட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு தான் பாருங்கள், இது வந்து தான் புளிக்குழம்புக்காகங்க. ரைட்டு, புளிக்குழம்புக்காக மிளகெல்லாம் வறுத்து வச்சுருக்காங்க பாருங்கள், தெரியுதா? ஜம்னு இந்த தக்காளி, வெங்காயம், பொட்டுக்கடலை இதெல்லாம் வந்து மிளகு சேர்ந்து மட்டும் பாருங்கள் எவ்வளோ அரைச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பொரியலுக்கு வந்து முட்டைக்கோஸ் வந்து வேவிச்சு வடிகட்டுறதுக்காக இந்த கூடையில் வச்சுருக்காங்க. ஏன்னா அப்போ தான் வந்து தண்ணியாக பொரியல் வந்து தண்ணி மாதிரி இல்லாமல் வரும், அதுக்காக வந்து வடிகட்டுறதுக்காக வச்சுருக்காங்க. அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இங்கே வந்தோம் அப்படின்னா பருப்பு குழம்புக்கு வந்து சாம்பார் வந்து தவறுங்க, நெய் பருப்புக்கு ஜம்னு பருப்பு ரெடி. நெக்ஸ்ட் வந்து இங்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரெடிங்க, கொள்ளு பருப்பு அது நம்மளா. அது அடுத்து தக்காளியும் தாளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாஸ் இது எதுக்கு? நெய் பருப்புக்கா? எதுக்கு? கொள்ளு பருப்பு. ஓ, இது கொள்ளு ரசத்துக்கா? ஓகே. மணி 4:30 ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கு முடியும் சமையல்? 6 மணிக்கு முடிச்சிடலாங்களா? 6:30 ஓகேங்கண்ணா, ஒன்றும் தப்பு இல்லை. பொறுமையாக செய்யுங்க, ஒரு கைப்படா செய்யுங்க. அருமையாக பண்ணிகிட்டு இருக்காருங்க மக்கள். இந்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிரிட்டுன்னு போயிட்டுருக்கு. ஓகே, அடுத்துங்கிட்டு பாருங்கள் மக்களே. இது அண்ணன் வந்து சரி பெரிய எதில் வச்சு வச்சுட்டாரு. நான் இதெல்லாம் இருக்குண்ணா வடக்காண்ணே? வடக்கி. ஓகே, வடக்கி வந்து பெரிய வெங்காயம்.
சரிங்களா? அப்பளம் கட்டெல்லாம் ரெடி மக்களே. இங்கே பாருங்கள் மக்களே, அடுத்து பாருங்கள் மக்களே, வேறு மாதிரி இருக்குதுங்க. வெண்டைக்காயை பாருங்கள் அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு இருக்காங்க. அப்பா க்ரீன் கலரில் பயங்கரமாக இருக்குதுங்க. செம்மண்ணே அப்படியே பொரிச்சு புளிக்குழம்புக்குள்ள போடுறது. ஓகே மக்கள்ஸ், பாருங்கள் மக்களே, காலையில் எழுந்திரிச்சோம். மணி இப்போ சாயந்தரம் 7 மணி ஆகிடுச்சு. கிளம்பியாச்சுங்க. மறுபடியும் வந்து குளிச்சுட்டு, காலையில் நான் குளிக்கவே இல்லை, மறுபடியும் இல்லை, காலையிலேருந்து குளிக்கவே இல்லை. ஃபுல்லாக வேலையை பார்த்துட்டு இப்போ தான் குளிக்கிறேன். மாமா காலையிலுமே குளிச்சுட்டு வந்தார். இப்போ வீட்டுக்கு வந்தார், நானும் மாமா தான் வீட்டுக்கு வந்துட்டு சட்டையும் வேட்டி எடுத்து கொடுத்து, மாமா குளிச்சுட்டு குளிச்சுட்டு போமாமான்னு இல்லாமல் அப்போலாம் போகிறாங்க, சொந்த வந்தவங்களாம் வராங்க, நான் போய் கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கிளம்பிட்டாரு. அப்புறம் சரி ஓகே, நான் எவ்வளவோ சொன்ன மனுஷனை, மாமா குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு போமாமா, நல்ல ட்ரெஸ்ஸில் வேறு ட்ரெஸ் போட்டுக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டேன். எல்லாம் அப்போலாம் போகிறேன்ட்டாரு. அப்புறம் இப்போ தான் மக்களே நான் குளித்தேன் மக்களே. குளிச்சுட்டு அவ்வளோதான் ஃப்ரெஷ்ஷாக ஆயாச்சு. போயிட்டு நிம்மதியாக போய் சாமி போட்டு சாப்பிட்லாம். சரி வாங்க போகலாம். இப்போ தான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்துட்டு போகிறாரு, ரொம்ப சந்தோஷம். சரி வாங்க கோயிலுக்கு போகலாம் வாங்க மக்களே. மக்கள்ஸ் ஃபைனலி கோயிலுக்கு வந்துட்டேன். கிட்டத்தட்ட நம்ம ஓகேங்க, ஓரளவுக்கு வந்து பாருங்கள், காரெல்லாம் பாருங்கள் மக்கள்ஸ், நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். தெரியுதா? அங்கே அந்த பக்கம் இங்கிட்ட ஒரு 2 கார் நிற்கிது. ஓகே சரி வாங்க போய் பார்ப்போம். ஓகேங்க மக்கள்ஸ், அடுத்து பாருங்கள், இப்போ தான் வந்து எல்லாருமே வந்து இந்த பால் அபிஷேகத்துக்கு தேவையான பால் இருக்குல்லங்க, அதெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே எங்கிட்ட பாருங்கள், சாமிக்கு தேவையான பூ, அதுக்கப்புறம் இது அந்த எலுமிச்சம்பழம் நம்ம கொண்டு வந்தது எல்லாமே இருக்குது. எல்லாம் இப்போ தான் மக்கள் வந்துட்டு இருக்காங்க. ஓகே மக்கள்ஸ், நான் அப்புறம் மீட் பண்ணுறேன் மக்கள்ஸ். அடுத்த கட்டமாக இது வந்து சாப்பாட்டுக்கு நினைக்கிறேன். அதான் பாருங்கள், அரிசி போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, சாப்பாட்டுக்காக அரிசி. அப்படியே இங்கிட்ட வந்தாங்க அப்படின்னா தெரியுதுங்களா, வெண்டைக்காயெல்லாம் அப்படியே வறுத்துட்டு இருந்தாங்களா அது. நெக்ஸ்ட் அப்படியே இங்கிட்ட வந்தாங்க அப்படின்னா இது வடைங்க, ஓகேங்களா. பருப்பு வடை வந்து அண்ணன் வந்து கிருட்டுன்னு போட்டுட்ருக்காரு. ஓகே அண்ணா, எப்படி பண்ணிடலாமா? ரொம்ப டயர்ட் இருக்கீங்க, நல்லாவே தெரியுதுண்ணா. என்னண்ணா அது? புளிக்குழம்புக்கு. ஓகே மக்களே, அடுத்து பாருங்கள், புளிக்குழம்புக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு வந்து புளி ஊற்றிட்டு இருக்காரு. புளிக்குழம்பு வைக்கிறதுக்காக மசாலா அந்த எடுத்து உள்ளே போட்டுட்டு இருக்காரு. ஓகே அப்படியே பாருங்கள், கொஞ்சமே வந்திருக்காங்க, அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க புதுசாக. சரிங்க மக்களே, அப்படியே பார்க்கலாங்க. அவ்வளோதாங்க. உள்ளே வந்து அபிஷேகம் பார்த்தீங்களா, நல்லா இருந்துச்சா? ஓகே, 2 கால் சப்ஸ்கிரைபருங்க. சரி ஓகே மக்களே, உள்ளே வந்து அபிஷேகம் நடந்து திற போட்டாங்க. அடுத்து வந்து கொஞ்சம் நேரம் அலங்காரம்லாம் பண்ணி காட்டுவாங்க, அப்போ பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, அப்படியே பரவாயில்ல. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வருவாங்க மக்கள்ஸ், வருவாங்க, நம்பிக்கை இருக்குது, வருவாங்க, பார்ப்போம் மக்கள்ஸ். அடுத்து பாருங்கள், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விழாவுக்கு சிறப்பிக்க வந்தவங்க. இங்கே வந்து எல்லாமே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. உண்மையாலுமே வந்து கிரேட்டுங்க. நம்ம சர்வந்த் ஓகே, சர்வந்த், அவங்க அம்மா, அப்புறம் அக்கா வணக்கங்க்கா. அடுத்து இன்னொரு அக்கா பேர் கலையரசி அக்கா, கோயம்புத்தூர். ஓகே, வெளியூரில் இருந்தாலும் வந்து பாருங்கள் மக்களே, நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி. ரொம்ப நன்றிங்க்கா. ஓகே மக்கள்ஸ், அவ்வளோதான், ஆரம்பிச்சாச்சு. நம்ம மாப்பிள்ளை சப்போர்ட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்துட்டான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொள்ளு ரசம் மக்கள்ஸ், மாப்பிள்ளை தானே, கொள்ளு ரசம் தானே, அதே தான். சூப்பர். அதை பாருங்க, எவ்வளோ ரசம் வச்சுருக்காங்க. இதை வந்து அப்படியே எடுத்து பரிமாறுறதுக்காக ஊற்றிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம உள்ளூர் மாம்செல்லாம் வந்துட்டாங்க. ஓகே மக்கள்ஸ், அவ்வளோதாங்க. கிருட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னதானம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடி பண்ணுறதுக்காக எல்லாமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மக்கிட்ட வந்து பாய்ஸ் நிறைய பேர் இருக்காங்க மக்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ளூர் பசங்க வந்து தரமாக செய்வாங்க. அதில் நம்ம மோகமாமனு பாருங்கள், வேறு லெவலு, தெரியுதா? மாம்சு வாங்க. ஓகே மக்கள்ஸ், அடுத்து பாருங்கள், இதுதான் வந்து மெயின் டிஷ்ஷு, தெரியுதா? சாப்பாடு பொன்னி ரைஸு, சும்மா பல உதிரியாக கட்டி இல்லாமல் பண்ணிட்டாங்க மக்களே. சாப்பாடு செம்மையாக வந்திருக்கு. ஏமாம்மா சாப்பாடு எப்படி வந்திருக்கு? அட்டகாசமாக வந்திருக்கா? ஓகே.
மக்கள் ஓகே ப்ரோ வாங்க ப்ரோ வாங்க மக்கள் தெரிகிறதா? ஓகே ஓரளவுக்கு கூட்டம் அதை பாருங்க அப்படியே வந்துகிட்டே தான் இருக்காங்க மக்களே, ஒன்றும் தப்பு இல்லை. அதை பாருங்க அங்கே வந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? ஓகே மக்களே கூட்டமெல்லாம் பரவாயில்ல. எப்படியும் ஒரு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 1000 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பட் சரியாக தெரில. அதை பாருங்க அங்கே வந்து அன்னதானத்துக்கு நிற்கிறாங்க பார்த்தீங்களா? சூப்பர் 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 மக்கள். மக்கள் ஃபைனலி பாருங்க, இதுதாங்க அந்த நெய்ப்பருப்பு, பெரும்பருப்பு, நெய்ப்பருப்பு. ஓகே மாமா. கிரெட்டு ஓகே மக்களே அவ்வளோதாங்க. அன்னதானம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தெரிகிறதா? அதாவது சாப்பாடு, பருப்பு அந்த இது நெய்ப்பருப்பு, அதுக்கப்புறம் வடை, அப்பளம், சரிங்களா? ஓகே அப்படியே பாருங்கள் மக்கள், நாங்கள் எப்படி இருக்காங்க மொத்தம் ஒரு 3 லைனு மக்கள். அப்படியே பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்து வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே சுற்றி காமிக்கிறேன். ஓரளவுக்கு கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ள கிட்டு மாப்பிள்ள மக்கள் சுதாகர் மக்களே. ஓகே அப்படியே இங்கிட்டு பாருங்கள். ஓகே தெரிகிறதா? இந்த பக்கம் ஒரு லைனு, அப்புறம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு லைனு, சரிங்களா? அங்கேருந்து இதே மாதிரி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 3வது லைனு, தெரியுதுங்களா? ஓகே மக்கள் இவ்வளோ பேர் வருவாங்கன்னு சத்தியமாக சொல்கிறேன், எதிர்பார்க்கல. ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது, அட் த சேம் டைம் ரொம்ப பயமாகவும் இருக்குது. அண்ணா ஓகே இங்கே வரைக்கும் மஞ்சநாத்தன் நீங்கள் உட்காந்துருக்கேன். சாப்பிட்டீங்களா இல்லையா? உள்ளே போயிருக்காங்களா? ஓகே இங்கே வரீங்க மஞ்சநாத்தன் வித் டாகு. அண்ணா சரி ஓகே, நான் அப்படியே வீடியோ எடுத்துருக்கேன். ஓகே நான் அப்படியே இந்த பக்கம் பாருங்கள் மக்களே. தெரிகிறதா? ஓகே சூப்பர். அப்படியே எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். குழந்தைங்கள்லாம் குட்டீஸ் டேஸ்ட்லாம் நல்லா இருக்கா? ஓகே மக்களே குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கு. தம்பி நல்லா இருக்காடா டேஸ்ட்டு? பருப்பு டேஸ்ட் நல்லா இருக்கா? ஓகே தாங்க. ஓகேங்க மக்களே அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு, ரொம்ப சந்தோஷம். எல்லாம் வாய் வர்றதால எனக்கு கொஞ்சம் நேரத்தில் ஒட்டம்பெல்லாம் அப்படி நட்டிக்கு போச்சுங்க ஸ்டார்டிங் டைமில். அப்புறம் அப்படியே மேனேஜ் பண்ணிட்டாங்க. சத்தியமாக சொல்கிற ஓலைப்பாளையத்து இந்த ஊருக்கார பசங்க, மாயார் குரூஸ் பசங்க, ஓலைப்பாளையத்து பசங்க இல்லைன்னா இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. அத்தனை மாமனுக்கும் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன், மாமன் மங்காளிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த இடத்துல மக்கள். அப்படியே நெக்ஸ்ட் வந்து இப்போ இங்கே வந்தீங்க அப்படின்னா பாசிப்பருப்பு பாயாசங்க. ஓகே பங்காளி ரொம்ப நன்றி. ஓகே தம்பி நன்றி. சூப்பர் மக்கள். தெரிகிறதா? அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்துட்டோம். சிறப்பு மக்களே. இந்த பாருங்க பந்தி விளங்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளூர் பசங்க தான். ரொம்ப சந்தோஷம் மக்கள், இவ்வளோ கிராண்டாக பண்ணிட்டாங்க. நம்ம தமன் பாருங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி நல்லா இருக்குதா பருப்பு குழம்பு? சூப்பராக இருக்கா? ஓகே மகள்ஸ் பாருங்கள் சாதிச்சிட்டோம் மகள்ஸ். நேற்று நைட்லேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். மாமா நல்லா இருக்கா டேஸ்ட்? ஓகே மாமா. மக்கள்ஸ் அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் பாருங்கள், கியூ வந்து போயிட்டே தான் இருக்குது மக்களே. அடுத்து பாருங்கள் நம்ம பேக்கரிக்கார் அண்ணாச்சி வந்துட்டார். அண்ணா எப்படி எவ்வளோ பேர் இருப்பாங்க? பிரம்மாண்டம்னா இதுதான் தம்பி பிரம்மாண்டம். கும்பாபிஷேகத்துக்கு வந்து கூட்டத்துக்கு பக்கம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம். வண்டியே வேறு எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. அங்கே போய் திருப்பி காமிங்க எல்லாம். ஓகே மக்களே தெரியுதா? அதே மாதிரி கியூ ஒரு 4 கியூவில் லைனாக இந்த கடைசிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இதெல்லாம் கார் நின்றுக்கிட்டு இருக்குது. ஓகே
பயங்கர பிரம்மாண்டம். எப்படி ஒரு 1000 பேருக்கு மேலே இருக்குமா? 1000 பேத்துக்கு மேலே தான் நம்பியிருக்கோம். 1000 பேருக்கு 1500 பேர் வரலாம். தட்டு காலையில் தட்டு பார்த்தா எவ்வளோன்னு தெரியும். வடையெல்லாம் சரியான டேஸ்ட்டு. வடை, சாம்பார், அப்பளம் அட்டகாசமாக பண்ணிட்டீங்க. மிக பிரம்மாண்டம்னு சொன்ன மாதிரி பிரம்மாண்டமாகவே பண்ணிட்டீங்க. ஓகே, சூப்பராக இருக்குது. ஓகே. அதாவது என்ன சொல்கிறது, எல்லாரும் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் வாங்கி போகிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியம். சரி, அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நான் ஆண்டவட்ட நான் பிரார்த்தனை பண்ணுறேன். ஓகேங்க, ரொம்ப சந்தோஷம். சரி, ஓகே. எல்லாமே நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. ஓகே, ஓகே, ஓகே. அண்ணா சாப்பிட்டீங்களா இல்லையா? இப்போ தான் சாப்பிட்றீங்க. சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட நம்ம சாப்பிட மாதிரி. ஓகே மக்கள். அண்ணா அப்பிச்சி மேடம் அந்த சைடு தானே? ஓகே. குப்போட்டப்பாளையம் இளங்கோதை. ரைட். ஓகே. எல்லாமே நல்லா இருந்ததுண்ணா. சாம்பார், ரசம் எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் பாசிப்பருப்பு பாயாசம் அருமையாக இருந்தது. ஆனால் பாசிப்பருப்பு பாயாசம் வந்து வித்தியாசத்துக்கு எல்லாம் அதை செய்யணும். அது நல்லா இருந்ததுண்ணா. ஓகே. மற்றபடி காரம் இல்லை அப்படியே? ஓகே. காரமே இல்லை கண்ணா. எல்லாமே நல்லா இருந்தது. காரம் இல்லாத எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி நல்லா இருந்தது. சரி, காரமே இல்லை. சரி. பெரியவங்க வரையும் சின்னவங்க வரையும் எல்லாம் சாப்பிட்ற அளவுக்கு இருந்தது. சரி. நல்லா இருந்ததுண்ணா. எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்தது. ஓகே மக்கள், விழாவுடைய நிறைவு பகுதி. ஆனால் பிடிங்க. ஓகே. மக்கள்ஸ் ஃபைனலி இங்கே பாருங்க மக்கள்ஸ், நம்ம பாய்ஸ்லாம் இல்லைன்னா இதெல்லாம் சார்த்தியுமே கிடையாது. சரணு, யஸ்வந்த், எவரியோத் எப்போ சேனல் ஆரம்பிக்க போறீங்க? எவரியோத் ஃபேன்ஸ் எல்லாம் எவரியத்தை விசாரிச்சாங்களாமா? ஃபேன்ஸ் எனக்கு அருள் புரிஞ்சாங்கன்னா இன்னைக்கே கூட ஆரம்பிச்சிடலாம். மாப்பிள்ள அதெல்லாம் மாப்பிள்ள உங்களுக்கு ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க மாப்பிள்ள. நல்லா இருக்கு மகளே யஸ்வந்த் வந்து யஸ்வந்த்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி பேசிட்டு போயிருக்காங்க. மாப்பிள்ள எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு என்ன யஸ்வந்த் தான் கேட்ட ஃபேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தம்ஸ் அப். ஓகே. மாப்பிள்ள அவருக்கு ஒரு கலை அரசன் மாப்பிள்ள. சரி, ஓகே மாப்பிள்ள. எப்படி டேஸ்ட்ல ஓகேவா? நல்லா இருக்குது. அடுத்த ரசத்துக்கு போகலாம். ஓகே மகளே, மாப்பிள்ளை தெரியும் உங்களுக்கு, விமல் நம்ம சேனலில் வந்திருக்காப்புல. மாப்பிள்ளை ஓகேவா? ஓகே, ஓகே. அடுத்தது மகளே நம்ம ஊர் மாமா சாப்பாடு போய் வாங்கிட்டு வந்தோம். ஓகேம்மா. ரைட்டு அண்ணா, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அமைதியாக இருந்தீங்க. நான் கூட என்னடா பேச மாட்டேங்கிறாருன்னு நினச்சேன். செயலை காமிச்சிட்டீங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். சாப்பாடு தெளிவாக இருக்கு மாப்பிள்ள. எது பிரச்சனை இருக்காது. இவர்கிட்ட நம்ம ஆர்டர் கொடுத்தா தெளிவாக பண்ணிக்கலாம். சரியா? என்னோட கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது, கொடுத்துடலாம். நம்ம உள்ளூருக்குள்ள நாம கூப்பிட்றது வேறு தவிர யாரும் கூப்பிட மாட்டேன். ஏன்னா யார் வேணாலும் கேட்டுங்க, தெளிவாக படிக்குவோம். ஓகே. ஆமாம். ஆனந்த பேர் ஒத்தக்கடை. ஓகே, கடைங்கடையா. ஓகே மக்கள்ஸ், ஆக்சுவலாக நைட்டு வந்து கோயிலில் சாப்பிட்டோம். பட் சாப்பிடவே முடியல. அது அங்கே அதுக்குள்ளேயே இருந்துட்டு சாப்பிடவே முடியல. இப்போ நைட்டு மிட் நைட்டில் உட்காந்து சாப்பிட்ருக்கேன் கொள்ளரசத்தோட. வீட்டுக்கு கொண்டாந்தோம்ல அது செம்ம. கொள்ளரசம்லாம் வேறு லெவலில் அல்டிமேட்டுங்க. கொள்ளரசம் தான் வேறு லெவல்.